ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெருமான் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே என்று பெரியாழ்வார் கண்ணனிடம் உன்னோடு கலந்து அனுபவிக்க வேண்டும் என்ற அடியார்களின் நினைவில் எப்போதும் நிலைத்திருந்து அவர்களுக்கு இனிமையான அனுபவத்தை தரும் பெருமையை உடையவனே என்கிறார். சாடிரப் பாய்ந்த பெருமான் என்று சக்கர வடிவில் வந்த அசுரனை கொன்ற கண்ணனுடைய வீரச் செயலை பற்றி கூறுகிறார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள், கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அசுரன் கண்ணனை கொல்வதற்காக ஒரு வண்டி சக்கரத்தில் புகுந்தான். பின் தனியிடத்திலே இருந்த கண்ணனை நோக்கி வேகமாக சென்றான். அப்போது குழந்தை கண்ணன் தாய்ப்பாலுக்காக பசியில் அழுது திருவடிகளை உதைத்து கொண்டிருந்தான். அவன் திருவடியில் உதைப்பட்ட அந்த சகடாசுரன் முறிந்து அழிந்தான். இவ்வாறு தன்னை தன் திருவடியால் காத்து கொண்டான் கண்ணன். தனியிடத்திலே தாய் விட்டு போனதால் குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டது என்ற தாழ்ச்சி தன் தாய்க்கு ஏற்படாதபடி தன்னை காத்து கொண்ட பெருமையை உடையவன் கண்ணன் என்று விளக்குகிறார். அசுரர்களை பிணம்படுத்த பெருமானோர் என்று பெரியாழ்வார் தவறான நடத்தையை உடைய அசுரர்களை அழிப்பவனான சர்வேஸ்வரன் எழுந்தருளியிருக்கும் ஓர் திருவரங்கம் என்கிறார். இதை சுவாமி மணவாள மாமுனிகள், அசுரக்குலத்தில் பிறந்ததால் மட்டும் எம்பெருமான் அவர்களை அழிப்பதில்லை, அவர்களுள் பிழை செய்பவர்களை மட்டுமே அழிக்கிறான். இவ்வாறு அழிக்கும்போது அவர்களது அங்கங்களை நீக்கி விடுதல், குற்றுயிராக விடுதல் ஆகியவற்றை செய்யாமல் முழுமையாக பிணமாகும்படி அழிக்கிறான் என்று விளக்குகிறார். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் என்கிறாள் ஆண்டாள். கண்ணனை பிரிந்து துன்பப்படுகிறாள் ஆண்டாள். அப்போது அவன் சுவாமியாதலால் என்னை பிரிந்தும் அவன் இருக்கிறான், ஆனால் அவனை பிரிந்து என்னால் தரித்திருக்க முடியவில்லை. அவன் அனைத்தும் அறிந்தவன், ஆனாலும் தன்னை நம்பியிருப்பவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றும், அந்த கண்ணன் ஆய்ப்பாடி எங்கும் குறும்பு செய்து அனைவரையும் துன்பப்படுத்துபவன் என்றே பெருமை பெற்றவன் என்பதனால் அவனை அல்லல் விளைத்த பெருமான் என்றும் ஆண்டாள் கூறுவதாக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை விளக்குகிறார். வானோர் தம் பெருமான் என்ற திருமங்கையாழ்வார் பிரம்மா முதலான தேவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் எம்பெருமான் என்கிறார். இந்திரர்க்கும் தம்பெருமான் என்று தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், அந்த இந்திரனுக்கும் தலைவன் திரியவுள் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே என்கிறார். பெண்ணாகி அமுதோட்டும் பெருமானார் என்று ஒரு பெண்ணின் வடிவை எடுத்துக்கொண்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்த பெருமையை உடையவன் திருக்கடல் மல்லையில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். வேள்வியில் சென்றிருந்த பெருமான் நாமம் பிதற்றி என்று மாவலியின் யாகத்தில் வாமனனாக சென்று 3 அடி மண் வேண்டும் என்று யாசித்த எம்பெருமான் இப்போது திருச்சித்திரக்கூடம் என்னும் திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அவனது திருநாமங்களை ஓதி பிறவி சுழலிலிருந்து விடுபடுங்கள் என்று உபதேசிக்கிறார் திருமங்கையாழ்வார். இந்தளூரில் எந்தை பெருமானை என்று திருமங்கையாழ்வார் தம்முடைய பாசுரங்களை ஓதுபவர்களுக்கு பலன் சொல்கிறார். திரு இந்தளூரில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பற்றிய இந்த பாசுரங்களை ஓதுபவர்கள் வைகுந்தத்தை அடைந்து அங்குள்ள நித்திய சூரிகளால் எப்போதும் கொண்டாடப்படுவார்கள் என்கிறார். நிலநீர் ஏற்றான் எந்தை பெருமானோர் என்று மாவலியிடம் தானம் பெற கையில் நீரேற்ற வாமனனாய் எனக்கு சுவாமியாய் எங்கள் குலத்துக்கு நாதனான கண்ணன் திருக்கூடலூரில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார் திருமங்கையாழ்வார். இருநிலனும் பெருவிசம்பும் தானாய பெருமானை என்று விலாசமான பூமி பரந்த ஆகாசம் உட்பட அனைத்துமாகவும் எம்பெருமான் தானே இருக்கிறான் என்கிறார். உறக்கமோடு இறக்கை அவையாய பெருமான் என்று மனம், உறக்கம், கனவு, மரணம் ஆகிய எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவனும் வயிறழல நின்ற பெருமான் என்று அசுரர்கள் பயத்தில் வயிறு பிடிக்கும்படி அவர்களை எதிர்ப்பவனுமான சர்வேஸ்வரன் திரு நந்திபுர விண்ணகரத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். பெருமான் உரையும் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே என்று அந்த எம்பெருமானை வணங்குமாறு தன் மனதிடம் சொல்கிறார் திருமங்கையாழ்வார். பெருமானே திருமார்பா என்று திருவிண்ணகரில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கையாழ்வார்.
அடியார்களின் குற்றங்களை எம்பெருமான் மன்னிக்கும்படி செய்பவள் ஸ்ரீதேவி தாயார். அவளை தன் மார்பிலே கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்கிறார். எம்பெருமான் மாவலியிடம் பூமியை யாசகம் பெற்று தன் திருவடியால் உலகங்களை அளந்து தானே அனைவருக்கும் சுவாமி என்று உணர்த்தினான் என்பதால் தாளால் அளந்த பெருமானை என்றும், பிரளய காலத்தில் மீனின் உருவு கொண்டு கடல் நீரை தன் வயிற்றில் அடக்கி தான் அனைவருக்கும் சுவாமி என்பதை வெளிப்படுத்தியவனதனால் மீனாய் அமைத்த பெருமானை என்றும், பாஞ்சசன்னியம் என்னும் சங்கை தனது அழகிய கைகளில் ஏந்தியிருப்பவனதனால் சங்கேறு கோலத்தடக்கை பெருமானை என்றும் திருநறையூர் நம்பியை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவனே திருமையம் என்னும் திவ்ய தேசத்திலும் எழுந்தருளியிருக்கிறான் என்று மெய்யமர்ந்த பெருமானை என்கிறார். அமுதம் கொண்ட பெருமான் என்று தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தவனான சர்வேஸ்வரன் என்கிறார். நிறைமுன் காத்த பெருமான் என்று இந்திரன் கல்மழை பொழிந்தபோது கோவர்தன மலையை ஏந்தி ஆனிரைகளை காத்தான் என்கிறார். எந்தை பெருமானார் மறிவினின்ற ஊரென்று திருமங்கையாழ்வார் எங்கள் குலத்துக்கு சுவாமியானவன் விரும்பி எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசம் திருவழுந்தூர் என்கிறார். பேரானை குடந்தை பெருமானை என்று அனைவருக்கும் தலைவனான எம்பெருமான் திருப்பேர் நகரிலும் திருக்குடந்தையிலும் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். வரையெடுத்த பெருமான் என்று பசுக்களுக்கும் இடையர்களுக்கும் வந்த ஆபத்தை தவிர்க்க கோவர்தன மலையை எடுத்துக்கொண்டு நின்று அவர்களுக்கு பேருதவி செய்த கண்ணனை பற்றியும், உடலெடுத்த பெருமான் என்று இரணியனின் உடலை நகத்தால் கிழித்த நரசிம்மனை பற்றியும் கூறுகிறார் திருமங்கை ஆழ்வார். உண்டுமிழ்ந்த பெருமான் என்று அழிப்பு காலத்தில் எல்லா உலகங்களையும் விழுங்கி வயிற்றில் வைத்து காத்தான் எம்பெருமான். பின் படைப்பு காலத்தில் அவற்றை வெளியே உமிழ்ந்தான் என்கிறார். அரவணை மேல் பேராளர் பெருமான் என்று ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கிற பெருமையை உடையவன் என்கிறார். கடல் கிடந்த பெருமானை என்று அடியார்களை காப்பது பற்றியே சிந்தித்து கொண்டு திருப்பார்கடலில் கண்வளர்ந்தும் சர்வாதிகன் என்றும், மெல்லத்துயின்ற பெருமான் என்று யாரேனும் துன்பத்தில் நம்மை கூப்பிடுகிறார்களா என்று செவிசாய்த்து கொண்டே மெல்ல கண்வளரும் சர்வாதிகன் என்றும் கூறுகிறார். எழில் கொண்டகன்ற பெருமான் என்று நாயகி பாவனையில் திருமங்கையாழ்வார் திருப்புல்லானியில் எழுந்தருளியிருக்கும் என் நாயகன் என்னுடன் கலந்து அனுபவித்து பின் என்னுடைய நன்மைகளை நான் இழக்கும்படி என்னை விட்டு விலகிச் சென்றான் என்கிறார். எந்தை பெருமானே உண்ணாய் என்று என் குலத்துக்கு நாதனான கண்ணனே பாலருந்த வாயென்று யசோதை பாவனையில் திருமங்கையாழ்வார் கூறுகிறார். வன்கோன் நிமிர நினைத்த பெருமான் என்று ராமாவதாரத்தில் சிறுபிள்ளையாக இருந்தபோது மந்தரை என்னும் கூனியுடைய கூனில் வில்லுண்டையை எறிந்த சர்வேஸ்வரன் என்கிறார். நாள் ஒழித்த பெருமான் என்று மது கைடபர் என்ற 2 அசுரர்களின் ஆயுளை முடித்த சர்வேஸ்வரன் என்கிறார். அருள் செய்து உகந்த பெருமான் என்று தேவர்களுக்கு தன் அருளை கொடுத்து மகிழ்ந்த சர்வேஸ்வரன் என்கிறார். தனக்கு ஆக்கவல்ல பெருமான் என்று தன் அடியார்களின் பாவங்களை போக்கி அவர்களை தனக்கென்று ஆக்கிக் கொள்பவன் என்கிறார். உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் என்று கண்ணனாக வெண்ணையை விழுங்கி யசோதையால் உரலில் கட்டுப்பட்டிருந்த சர்வேஸ்வரன் என்கிறார். பாடோமே எந்தை பெருமானை என்று நமக்கு சுவாமியாயிருக்கும் சர்வேஸ்வரனை துதிப்பாடுவோம் என்கிறார். எந்தை பெருமான் கான் என்று நமக்கு சுவாமியாய் இருப்பதற்கு தகுந்த பெருமையை உடையவன் எம்பெருமான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பெருமானை கருநீல வண்ணன் தன்னை என்று எம்பெருமான் பல திருமேனி வடிவங்களை கொண்டவன் என்கிறார். பெருமான் உன் திருவடியே பேணினேனே என்று அனைவருக்கும் தலைவனான எம்பெருமானுடைய திருவடிகளை காண வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் திருமங்கை ஆழ்வார். கண்ணனை கொல்ல விஷப்பாலுடன் வந்தாள் பூதனை என்ற பேய். பாலோடு சேர்த்து அவள் உயிரையும் உண்டு அவள் உயிருக்கு எல்லையை கண்டான் கண்ணன். இவ்வாறு தன்னை காத்து நமக்கு பேருதவி செய்தான் என்று பொய்கையாழ்வார் பேயளவு கண்ட பெருமான் என்கிறார். எங்கள் பெருமானை கைதொழுத பின் என்று பூதத்தாழ்வார் எம்பெருமானை அடைந்து கைகூப்பி வணங்கிவிட்டேன், இனி பரமபதம் சென்று இன்பமாக இருப்பேன் என்கிறார்.
எங்கள் பெருமான் இமையோர் தலைமகன் என்று நமக்கு சுவாமியாயிருப்பவன் நித்தியசூரிகளின் தலைவன் என்கிறார் பூதத்தாழ்வார். பேச்சிப்பால் உண்ட பெருமான் என்று பேயாழ்வார் பூதனையின் பாலை உண்ட சரித்திரத்தை பற்றி கூறுகிறார். நின்ற பெருமானே, நீரேற்று உலகெல்லாம் சென்ற பெருமானே என்று மாவலியிடம் தான நீர் வாங்கிக் கொண்டு நின்ற பெருமானே, பின் எல்லா உலகங்களையும் அளந்து கொண்ட பெருமானே என்கிறார். எங்கள் பெருமான் அடிசேரப் பெற்று என்று எம்பெருமானுடைய திருவடியை சேரப் பெற்றதால் நல்ல கதிக்கான வழியை தெரிந்து கொண்டேன் என்கிறார். நெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமான் என்று அடியார்களின் மனத்தை விட்டு நீங்காமல் நிற்பவன் எம்பெருமான் என்கிறார். பெருமான் திருநாமம் கூறுவதே என்று திருமழிசையாழ்வார் எம்பெருமானின் திருநாமங்களை வாய்விட்டு கூறுவதே நமக்கு வாய்ப்பேச்சாக இருக்க வேண்டும் என்கிறார். ஆதி பெருமானை என்று அவனே உலகிற்கு காரணமானவன் என்றும் உலகை படைத்த பெருமையை உடையவனென்றும் கூறுகிறார். இருள்விரி சோதிப் பெருமான் என்று எம்பெருமானின் எங்கும் இருள் பறந்து விரிந்தது போன்றுள்ள கருத்த திருமேனியில் மிக்க தேஜசுடன் கூடியவன் என்கிறார் நம்மாழ்வார். உலகளந்து நடமாடிய பெருமான் என்று எம்பெருமான் உலகங்களையெல்லாம் அளந்து கொண்ட பெருமையை உடையவன் என்கிறார். பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று நம்மாழ்வார் நமக்கு சுவாமியானவன் எழுந்தருளியிருக்கும் திருவேங்கட மலையே தமக்கு இலக்கு என்கிறார். தாமரைக்கண் பெருமானார்க்கு என் தூதாய் என்று தாமரை போன்ற அழகிய கண்களை கொண்ட உயர்ந்தவனான சர்வேஸ்வரனிடம் எனக்காக தூது சென்று பேசுங்கள் என்று குயில்களிடம் வேண்டுகிறார் நம்மாழ்வார். உயிர் செக உண்ட பெருமான் என்று கண்ணன் பூதனையை கொன்ற சரித்திரத்தை பற்றி கூறுகிறார் நம்மாழ்வார். அதை சுவாமி நம்பிள்ளை விஷப்பால் கொடுத்து தன்னை கொல்ல வந்த பூதனையின் உயிரை முடித்தான் கண்ணன். இவ்வாறு தன்னை காத்து உலகிற்கெல்லாம் தலைவனை கொடுத்தான் என்று விளக்குகிறார். அதேபோல் தாய் யசோதை அருகிலில்லாத போது தன்னை கொல்ல வண்டி சக்கரத்தின் வடிவில் வந்த அசுரனை தன் திருவடியால் உதைத்து முடித்தான். இவ்வாறு உலகிற்கெல்லாம் தலைவனான தன்னை காத்து கொடுத்தான் என்று உருளும் சகடம் உதைத்த பெருமானார் என்கிறார். வல்வயிற்று பெருமான் என்கிறார் நம்மாழ்வார். பிரளய காலத்தில் எல்லா உலகங்களையும் தன் வயிற்றில் வைத்து காக்கிறான் எம்பெருமான். இவ்வாறு எல்லா லோகங்களும் இருக்கும்படியான வலிமையான வயிறை கொண்டவன். தான் காக்க வேண்டும் என்னும்படியாக உலகங்களையெல்லாம் தன் உடைமையாக கொண்டவன் என்கிறார். எந்தை பெருமான் என்று நம்மாழ்வார் என் குலத்துக்கு நாயகன் என்கிறார். தேர்கடவிய பெருமான் என்று அர்ஜுனனுக்காக தேரோட்டிய கண்ணனை பற்றி கூறுகிறார் நம்மாழ்வார். போர்க்களத்தில் சேனைகளின் தூசி படும்படி ஒரு கையில் குதிரையை செலுத்த கோலும் ஒரு கையில் குதிரைகளின் கயிறையும் கொண்டு தேருக்கு கீழ் ஊன்றின திருவடிகளுமாய் அந்த திருவடிகளில் சாத்தின சிறு சலங்கையுமாய் சாரதி வேஷத்தோடு நின்ற கோலத்தை சேவிக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார் நம்மாழ்வார் என்று விளக்குகிறார் வியாக்கியான ஆசிரியர் சுவாமி நம்பிள்ளை. பெருமக்கள் உள்ளவர்த்தம் பெருமானை என்று பெரியவர்களான நித்தியசூரிகளுக்கு தலைவன் என்கிறார் நம்மாழ்வார். பூமியளந்த பெருமான் என்று மாவலியிடம் யாசகம் பெற்று உலகங்களை அளந்து கொண்டு எல்லா உலகங்களும் தன்னுடைய உடைமை என்று காட்டியவன் என்கிறார். துழாயலங்கள் பெருமான் என்று துளசி மாலையை தனக்கு அலங்காரமாக கொண்ட சர்வாதிகன் என்கிறார். பெருமானே வா என்று கூவுமென்று தலைமகளின் தாயாக கூறுகிறார் நம்மாழ்வார். நான் அறியாவிட்டாலும் எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்த என்னுடைய நாதனே வா என்று தன் காதலனின் பிரிவு தாங்காமல் என் மகள் வருந்துகிறாள் என்கிறாள் தாயார். ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை என்று இவ்வுலகில் இருப்பவர்களுக்கும் பரமபதத்தில் இருப்பவர்களுக்கும் இயற்கையான தலைவனாக இருப்பவன் என்கிறார். தாமரை சுமக்கும் பாத பெருமானை என்று தாமரையால் தாங்கப்படும் திருவடிகளை கொண்டவன் எம்பெருமான் என்கிறார் நம்மாழ்வார். இதை விளக்குகிறார் சுவாமி நம்பிள்ளை. தாமரையை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு உவமையாக சொல்வது வழக்கம். ஆனாலும் மென்மை, குளிர்ச்சி, நறுமணம், வாடாதிருத்தல் ஆகிய தன்மைகளில் தாமரையை விட எம்பெருமானின் திருவடிகள் சிறந்திருக்கிறது. அதனால் தாமரை எம்பெருமானின் திருவடிக்கு தோற்று
அந்த திருவடிகளை தன் தலையில் சுமந்து கொண்டிருக்கிறது என்று விளக்குகிறார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் என்ற நம்மாழ்வார் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். ஆனால் அவன் உறங்குவதில்லை, நம்மை எவ்வாறு காப்பது என்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார். கனிவாய் பெருமான் என்ற நம்மாழ்வார் சிவந்த கனி போன்ற எம்பெருமானுடைய வாயழகை வர்ணிக்கிறார். இதை சுவாமி நம்பிள்ளை எம்பெருமான் அவனுடைய அழகிய வாயின் புன்முறுவலை காட்டி என்னை தனக்கென்று அடிமையாக்கிக் கொண்டான். அவனுடைய புன்னகையின் ஓரத்திலேயே என் ஜீவனம் இருக்கும்படி வைத்திருக்கிறான் என்று ஆழ்வார் கூறுவதாக விளக்குகிறார். கடலை கடைந்த பெருமான் என்று தேவர்களுக்காக பார்க்கடலை கடைந்து அமுதம் கொடுத்த சர்வேஸ்வரன் என்கிறார். பல்வகையும் பரந்த பெருமான் என்று எல்லா இடங்களிலும் பரவி நிறைந்திருப்பவன் என்கிறார். கண்டு கோடற்கு அரிய பெருமான் என்று தங்கள் முயற்சியால் அறிய முற்படுபவர்களுக்கு எளிதில் கண்டு அறிய முடியாதபடி இருப்பவன் என்கிறார். என் கரும் பெருமான் என்று தன்னுடைய அழகிய கருத்த திருமேனியை காட்டி என்னை தனக்கென்று எழுதி கொண்டான் என்கிறார் நம்மாழ்வார். திருக்காலாண்ட பெருமான் என்று கண்ணன் சகடாசுரனை முறித்த வரலாற்றை பற்றி கூறுகிறார். இதை சுவாமி நம்பிள்ளை கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் கண்ணனை கொல்வதற்காக ஒரு வண்டி சக்கரத்தின் வடிவில் வந்தான். அப்போது குழந்தை கண்ணன் பாலுக்காக பசியில் அழுது கொண்டிருந்தான். அவன் காலை உதைத்து அழும்போது அந்த சக்கரத்தை உதைக்க அது கட்டுக்குலைந்து முறிந்து உருமாய்ந்து போனது. அடியார்களை காப்பது அவனுடைய திருவடி, அதேபோல் அவனை காத்ததும் அவனுடைய திருவடிகளே என்று விளக்குகிறார். அருள் கொடுக்கும் படிக்கேழில்லா பெருமானை என்று அடியார்களுக்கு தன் கருணையை காட்டி அருள் புரியும் தன்மையில் அவனுக்கு எவரும் ஒப்பானவர்கள் இல்லை என்கிறார். நாள் தடந்தோள் பெருமான் என்று 4 பெரிய தோலழகை காட்டி என்னை தனக்கென்று எழுதி கொண்டவன் என்கிறார். கடிசேர் கன்னி பெருமானே என்று நறுமணம் மிகுந்த மாலையை அணிந்திருக்கும் சர்வாதிகனே என்று எம்பெருமானை அழைக்கிறார் நம்மாழ்வார். கால் நீர் வான் மண் பிறவுமாய பெருமானே என்று நிலம் நீர் காற்று வாயு ஆகாசம் ஆகிய பஞ்ச பூதங்களாயும் பிற பௌதிக பதார்த்தங்களாயும் இருப்பவன் என்கிறார். களிற்றுக்கு அருள் செய்த பெருமான் என்று கஜேந்திரன் என்ற யானை முதலையிடம் மாட்டிக்கொண்ட போது அந்த யானையை காத்து அதன் துன்பத்தை போக்கியவன் என்கிறார். திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமாள் என்று திருக்கண்ணபுரத்தில் இதுவே நாம் பக்தர்களுக்கு சேவை சாதிக்க சிறந்த இடமென்று விரும்பி எழுந்தருளியிருக்கும் சர்வேஸ்வரன் அவன் என்கிறார் நம்மாழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.